அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நமக்கு உபயோகப்படுகிற சக்தி மிக்க பல பொருள்கள் ஆபத்தானவை. அப்போ ஆபத்தான ஒன்றை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு அறிவோடு ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். எவ்வளவுதான் கவனம் இருந்தாலும் ஆபத்து வரும் அப்படிங்கிறது வேறு விஷயம். அண்மையில் யாரோ ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் வெடிச்சுது அப்படின்னு படித்த போது மனசு கஷ்டமாக இருந்தது. ஏசி வெடிச்சுது, அதனால் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை படிக்கிற போது வேதனையாக இருக்குது. அப்போது நாம் என்ன செய்து கொண்டு ஒரு வீட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதுல அந்த மின்துறையில் வல்லவர்களிடமிருந்து நாம் சரியான யோசனைகளை பெறணும். ஒரு வீட்டில் என்ன நடந்ததுங்கிற ஒரு செய்தி படித்தேன். அப்படியே மனசு உறைஞ்சு போகுது. கிரைண்டர், அந்த மருமகள் மாவரைத்து கொண்டிருக்கிறா. அந்த கிரைண்டரில் லீக் ஆகிடுச்சு. அந்த பெண் தொட்டவங்களுக்கு அந்த மின்சாரம் பாயுது. ஒரு குழந்தை ஓடி உடனே அந்த அம்மாவை தொடுது. அந்த குழந்தை மேலே பாயுது. குழந்தையும் மருமகளும் இந்த மின்சாரத்தில் துடிக்கிறாங்களே, காப்பாற்றணும்னு போய் மாமியார் ஓடி போய் அவங்க ரெண்டு பேரையும் தொட்டு பிடிச்சி இழுக்கலான்னு போய் அவங்க மேலேயும் மின்சாரம் பாயுது. அந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கணக்கு போட்டிருக்கிறாங்க. 6-7 பேர் மின்சாரம் பாய்ந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு படிக்கிற போது நாம் எங்கே தப்பு பண்ணுறோம்? இன்னும் என்ன கவனமான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளணும். பழைய விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன மிஸ்டேக் ஆனாலும் இல்லை என்ன தவறு நடந்தாலும் அதையெல்லாம் மாற்ற மாட்டேங்கிறோம். ஒரு பழைய சுவிட்ச் போர்டு இருக்குது, அது சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் மாற்றணுமா? இல்லை, ஐயா மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றாதீங்க, விட்டுட்டு போங்க. பழசை போனதெல்லாம் மாற்ற முடியுமான்னு கிண்டலாம் நம்மட்டு சிரிக்காதீங்க. எத்தனையோ பழசானது தலைவலி தான், மாற்ற முடியாது தான், பரவாயில்ல. அதெல்லாம் மாற்ற முடியாத தலைவலிகளை அப்படியே வச்சுக்கோங்க, யாரும் வேண்டான்னு. மாற்றக்கூடியது இந்த காரில் பழைய கார்கள் நடுத்தருவில் நிறுத்திடும், அப்புறம் ஸ்டார்ட் ஆகாது. டயர் மொக்கையாக இருக்கும், டயரும் மொக்கையாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாற்றக்கூடியதை மாற்றணும். இதில் மின்சாரம் விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன செய்தி, அது உங்களுக்கு ரொம்ப பயன்படும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு 1-2 குறிப்பு சொல்கிறேன். இந்த மின்சாரம் என்ற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஜோக்குக்கு சொல்லுவாங்க, சம்சாரம் மின்சாரம், தொட்டா சாக்கடிக்கும், தொடாமைய சாக்கடிக்கும், அப்படிலாம் நிறைய நகைச்சுவையாக பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இப்போ மின்சாரம் ஜாக்கிரதை அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவதற்கு பழகணும். எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் படித்தேன். இப்போது மின்சாரம் வந்துன்னு வச்சுங்களேன், நாம் தொட்டுட்டோம்னா நம்ம மூலமாக அது அப்படியே பூமிக்கு போகும். அப்போ நம்ம மூலமாக பூமிக்கு போகும்போது நம்ம உடம்பு முழுக்க அந்த மின்சாரம் பாஞ்சா நம்மளால் தாங்க முடியாது. இதுதானே ஆபத்துக்கான காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த இஎல்சிபி, அதாவது எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறத வீட்டில் கண்டிப்பாக பொருத்துங்க அப்படின்னு ஒரு அந்த மின் சாதனங்களில் வல்ல ஒருவருடைய யோசனை. அதை நாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். முதல்ல பழைய சுவிட்ச் போர்டு பழசு இதெல்லாம் மாற்றணும். தரமான சுவிட்சு அப்படின்னு தெரிஞ்சு விலை கொடுத்து வாங்கணும். இந்த தண்ணீர் மோட்டர் இறைக்கிற சுவிட்ச் இருக்காது, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜுக்கு இதெல்லாம் ரப்பர் மேட்டு போட்டு பாதுகாப்பாக வைக்கணும். அதாவது லீக்கேஜ் ஆனாலும் நமக்கு ஒன்றும், ஏன்னா தண்ணீர் புழங்குவது இதில் வாஷிங் மிஷினு, மோட்டரு இதெல்லாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கீழே நாம் ரப்பர் மேட்டு அதை போட்டுக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். சுவிட்சை நம்ம தொடும்போதே ஒரு எச்சரிக்கையாக தொடணும். ஒரு சின்ன விஷயம் கற்றுக் கொடுக்குறாரு, ரொம்ப அருமையான விஷயம். இப்போது இடது கையால் நேராக நம்ம சுவிட்சை தொட்டால் அப்போ ஏற்படக்கூடிய அந்த வோல்டேஜ் தாக்கத்தை எதையே தாங்காது அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இடது கையை பின்பக்கமாக கட்டிக்கங்க, வலது கையால் வேணால் அந்த சுவிட்சை கை வைங்க. சுவிட்சை கூட நேரடியாக கை வைக்கக்கூடாது. பழைய டூத் பேஸ்ட்டு, பழைய ப்ரஷ் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணலாம். எல்லாருமே எலக்ட்ரீஷியன் மாதிரி க்ளவுஸ் போட முடியுமா? அதுக்குரிய அந்த க்ளவுஸ் போட முடியுமா? சம்திங் இன்சுலேட்டட், அதாவது அந்த சுவிட்சை நேரடியாக நம்முடைய கையை தொடாதபடி அதை தடுக்கக்கூடிய ஒரு மரக்கட்டை, ஒரு ப்ரஷ்ஷு குச்சி, இல்லை ஒரு மரக்குச்சி, அதுக்குன்னே ஒன்று ரெடி பண்ணி அது பக்கத்துலேயே ஆணியில் மாட்டிட்டு அதை வச்சு தொடுற பழக்கம் ஒரு நல்ல பழக்கம். அப்படி தொடும்போது கூட நம்ம என்ன பண்ணணும்? தப்பி தவிர எங்கேயாவது லீக் ஆகிட்டா
வலது கையால் அதை தொட்டு இடது கையை கொண்டு போய் முதுகுக்கு பின்பக்கமாக கட்டி கொண்டால் இதயம் பாதிக்கப்படாது அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை சொல்கிறார். இந்த மழை காலத்தில் நாம் வந்து வாட்டர் ஹீட்டர் போட்டு குளிக்கிறது, வெந்நீர் வேணுங்கிறதுக்காக சுடுதண்ணி வேணும் அப்படின்னு மின்சாரத்தால் சுட வைக்கிற கருவி பயன்படுத்துகிறோம். ஒரு செய்தி படித்தது நினைவு இருக்கா அவங்களுக்கு? மும்பையில் வந்து ஒரு நடிகை அது மாதிரி ஹீட்டரில் போய் குளிக்க போய் ஷாக் அடித்து அப்படியே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்களே. இந்த ஹீட்டர் பயன்படுத்துகிறவங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுங்களா? அதில் தண்ணீர் முதல்ல போயிருக்காங்கிறதே செக் பண்ணாமல் ஆன் பண்ணிடுவாங்க. அதான் முதல் தவறு. இந்த இன்ஸ்டன்ட் ஹீட்டர்னு ஒன்று இருக்குது. தண்ணி உள்ளே போய் வெளியே வரும்போதே வெப்பமாக வரும். அதில் முதல்ல குழாயை திருக்கிட்டு அதில் தண்ணீர் போகும்படியாக பண்ணிவிட்டு அப்புறமா சுவிட்சை ஆன் பண்ணால் பிரச்சனை இல்லை. இது சின்ன சின்ன விஷயமா இருக்கும். நம்ம அவசரத்தில் இருக்கிறோம், ஆத்திரத்தில் இருக்கிறோம், ஆஃபீஸ் புறப்பட வேண்டிய நெருக்கடி, பள்ளிக்கூடம் போக வேண்டிய நெருக்கடி, இல்லை வேறு ஏதோ ஒரு நெருக்கடி இல்லைனாலும் ஏதோ ஒரு நெருக்கடி நமக்கு கொசுக்கடி மாதிரி நெருக்கடிங்கிறது இப்போது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகி போச்சு. அப்போ அந்த வாட்டர் ஹீட்டரை கையாளும் போது எப்படி இருக்கணும்? தண்ணீர் உள்ளே போயிருக்கா, வெளியே வருதா உறுதி பண்ணிக்கணும். அந்த சுவிட்சிலையும் இதே மாதிரியாக இருக்கணும். போதுமான வரைக்கும் இந்த அவுட்லெட் இன்லெட் இருக்கு பாருங்கள், அதை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுக்கிறதே புத்திசாலித்தனம். அதை க்ளோஸ் பண்ணுறது திருவுறது அப்படின்னா மறந்து போய் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே தண்ணீர் போக வேண்டிய இன்லெட் அதை மூடி வச்சுருவோம். அப்போ என்ன, தண்ணி போகாமே ஹீட்டருக்கு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதை எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியும். இந்த மாதிரி விஷயங்களில் நாம் ஈரக்கையை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா, இந்த ஹீட்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ரிப் ஆகி காப்பாற்றி விடக்கூடியது எம்சிபி அப்படிங்கிறாங்க. அதாவது அவசியம் ஏற்பட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் மின்சாரம் பாயாது, அப்படியே ட்ரிப் ஆகிடும். அந்த ட்ரிப் ஆகக்கூடிய எம்சிபி பொருத்தி கொள்வது நல்லது. எந்தெந்த கருவிகளுக்கு நம்ம பொருத்த முடியுமோ அதில் பொருத்தி கொள்ள வேணும். அப்புறம் ஈர துணிகளை கையில் வச்சுக்கிட்டு அந்த மாவை அள்ளுறது, கிரைண்டரில் மாவை அள்ளுறது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அள்ள வேண்டியிருக்கு. அப்போ ஈரத்தோடய நம்ம அந்த காரியத்தை பண்ணுறது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இது பெண் தான் மாவு அள்ளுமான்னு என்ன உடனே கிரைண்டரில் போட்டு ஆட்டாதீங்க. பொதுவாக நான் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். இவ்வளவு கவனமாக இருந்தால் கூட நமக்கு சமயத்தில் ஆக்சிடென்டெல்லாம் ஆயிடுது. இதை விட கொடுமை தெரியுமா, மின்சார வாரிய ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதல். இது எங்கேருந்து வருது? நம்ம வீடுகளில் நம்ம சௌரியமாக இருக்கணும்னு யூபிஎஸ் வச்சுருப்போம். இந்த யூபிஎஸ் நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு நியூட்ரல் போடணும் இல்லை, அந்த அதை என்ன பண்ணிவிடுவோம், ஜென்ரல் நியூட்ரலில் கொண்டு போய் சில பேர் கனெக்ட் பண்ணிடுறாங்க. இது இபியிலேருந்து வர்றதில்லை, இது தனியாக ஒன்று போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதில் கனெக்ட் பண்ணுறாங்க. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மின்சாரம் அவர்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கம்பத்தில் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு மின் பொறியாளர் வந்து வேலை செய்ய வரும்போது, ஊழியர் மின்சாரத்துறை ஊழியர் வேலை செய்ய வரும்போது நம்ம யூபிஎஸ்லேருந்து அந்த நியூட்ரல் வழியாக என்ன ஆகுது, மின்சாரம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த ஊழியர்களுக்கு கெடுதல் வரும்படியான காரியத்தை பண்ணலாமா? இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கை குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டே வந்து கிரைண்டரில் மாவல்றது, கை குழந்தைய இடுப்பிலே வச்சுக்கிட்டு சுவிட்சை போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வைக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு எட்டு முடியான உயரத்திலேயே சுவிட்ச் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரியாக என்னென்ன விஷயங்கள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு நல்ல முறையில் ஒரு நண்பர் பட்டியலிட்டு அனுப்பியிருந்தார், அந்த துறையில் வல்லவர் ஒருவர். அதனால் அதை இந்த முறை ஒளிபரவட்டும் கட்டுரையாக நாங்கள் உள்ளுக்குள்ளே பயன்படுத்தியிருக்கிறோம். அது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக படிக்கணும், அவசரமாக மேம்போக்காக படிக்கக்கூடாது. அதில் அவர் சொல்லியிருக்கிற யோசனைகள் ஒன்றொன்றும் விலை மதிப்பற்றவை, பலருடைய உயிரை காப்பாற்றக்கூடியவை, வீட்டில் இருப்பவர்கள் உயிரையும் காப்பாற்றும், மின்சாரத்துறை ஊழியர்களுடைய உயிரையும் காப்பாற்றக்கூடிய வலிமை உடையும். எல்லாத்தை விட மழை வந்து இப்போ அதிகமாக பெய்யுது. இந்த ஈர ஓதமான விஷயங்களில் காலிங் பெல் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க பல பேர் வீட்டில். அந்த காலிங் பெல் தொட்டால் ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் ஒரு வீட்டுக்கு போகும்போதே கவனமாக இருக்கணும், காலிங் பெல்லை கையால் தொடக்கூடாது. சரி, ஒரு மின்சாதனத்தில் ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. மின்சாதனம்னா நான் சொல்கிறது ஷாக் அடிக்கக்கூடிய லெவலில் ஒரு போய் மாட்டுறாங்க. நம்முடைய ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அங்கே இருக்கிறவங்களுடைய என்னன்னா போய் கையை பிடிச்சி இழுத்துடலாம், காப்பாற்றிடலாம். இது மட்டும் வரவே கூடாது. காப்பாற்றணுன்ற எண்ணம் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. நம்ம காலில் ஸ்லிப்பர் போட்டிருக்கணும், நம்ம வழியாக மின்சாரம் பாயாத ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அப்புறம் அவங்களையும் அதையும் பிரிக்கிறதுக்கு ஒரு கட்டையை பயன்படுத்தணும். ஒருத்தர் சொல்ல போட்டிருந்தார், தொடப்பு கட்டையாக இருந்தால் கூட தப்பு கிடையாதுங்க, தொடப்பு கட்டையாக இருந்தால் என்ன, அதுவும் ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டால் யாருக்கு என்ன வேண்டாம். அவர் அடிக்கணுங்கிற ஆத்திரத்துக்கு இல்லை, காப்பாற்றணுன்ற எண்ணம் இருந்தால் அதை பயன்படுத்தி தானே ஆகணும்.
ஒரு மரக்கட்டையோ தொடப்பக்கட்டையோ இல்லை பிளாஸ்டிக் அது மாதிரியான விஷயங்களை வச்சு தான் பிரிக்கணுமே ஒழிய அவசரப்பட்டு ஓடி போய் நாமளே போய் கையால் தொட்டுட்டு துன்பத்தை விலைக்கு வாங்கக்கூடாது. இந்த மழை காலத்தில் சுவர்களில் ஓதம் படிஞ்சு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி ரொம்ப விவரமான நாம் மின் கருவிகளை பயன்படுத்துகிற போது கொஞ்சம் செலவு பார்க்காம நியூட்ரல் தனியாக போடுவதற்கான ஏற்பாடு, அதை நம்ம கையாளுவதற்கான வழிமுறைகள், இவற்றை பற்றியெல்லாம் ஒரு நல்ல கட்டுரை, அருமையான கட்டுரை இந்த ஒளிபரவட்டும் இதழில் இருக்குது. ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, அந்த இணைப்பு இருக்குது, அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஒளிபரவட்டும் படிக்க முடியும். இல்லை உங்களுக்கு வேணும்னா உங்கள் மெயில் ஐடி அனுப்பி கூட வாங்கலாம், அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் வாங்கலாம், எப்படி இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ஒரு நல்ல கட்டுரை போட்டிருக்கிறோம். அப்புறம் ஒரு நல்ல செய்தி, அந்த ஒளிபரவட்டும்லேயே இன்னொரு அருமையான செய்தி. சாப்பிடும்போது அப்படி ஒரு பருக்க 2 பருக்க சிந்துனா நாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. வள்ளுவர் வாசி கதை சொல்லுவான், என்னைக்காவது விழுந்துட்டா அதை ஒரு ஊசியில் அப்படி கோத்து தண்ணியில் நனைச்சி சாப்பிடணும் வள்ளுவர் காத்திருந்தார். அவருக்கு மரண தருவாய் வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பே கொடுக்கல. வாசிக்கு அப்படி பரிமாறினாங்கோ அப்படின்பான். வாசிக்கு அப்படி பரிமாறினாங்கோ அப்படிங்கிற போதே வள்ளுவர் அப்படி சாப்பிட்டாருங்கோ அப்படிங்கிற கோவையும் சேர்த்துக்கங்கோ. எதுக்கு சொல்ல வரேன், அவர் அந்த ஒரு பருக்கு கூட வீணாக்காமல் சாப்பிட்றாரு, அந்த அம்மா பரிமாறினாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்தார் பார். உங்கள் வீட்டில் உங்கள் தட்டில் வந்து உட்காருது, இது எத்தனை விஷயத்தை தப்பிச்சது தெரியுமா? எப்படி அது சோத்து பருக்க பயிராகும் போதே எலியிடமிருந்து தப்பித்தது, கதிர் அடிக்கும் போது நழுவி போய் விழாமல் தப்பித்தது, மூட்டையாக கட்டும் போது தெரித்து விழாமல் தப்பித்தது, அரைக்கும் போது உடைக்கும் போது வெளியே விழாமல் தப்பித்தது, புடைக்கும் போது தப்பித்து, கடையில் விற்கும் போது சிந்தாமல் தப்பித்து, சமைக்கும் போது கீழே கொட்டாமல் தப்பித்து, உங்கள் தட்டில் வைக்கும் போது சிதறாமல் தப்பித்து, இவ்வளவு தப்பித்து வந்ததை எப்படி இவ்வளவு தப்பித்து வந்ததை தத்துப்பித்துன்னு நாம கொட்டலாமா? தப்பித்து வந்ததை தத்துப்பித்துன்னு நாம கொட்டலாமா? ஒரு பருக்க உணவை கூட வீணாக்கக்கூடாது. யார் ஒரு பருக்க உணவை கூட சிந்தாமல் வீணாக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் பொங்கலே கொண்டாடுறதுக்கு தகுதின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சோத்து பருக்கையை வீணாக்கக்கூடாது, இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒளிபரவட்டும் இதழில் போட்டிருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அதை அனுப்பலாம் நீங்கள் எளிமையாக உங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும். பல்லாயிரம் பேர் படிக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் அதை இலவசமாக கொடுக்குறோம். தயவு செய்து படிங்க.